கருத்தாத்துக்கிறேன். நான் பொன்ராஜ் அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி திரு மணிகண்டனுடைய கருத்து கேட்டு வரேன். திரு பொன்ராஜ், எப்படி பார்க்குறீங்க? திரு மணிகண்டன், ஒரு ஏழை பங்காளன் அப்படிங்கிற இடத்திலிருந்து ஒரு ஏழ்மை நிலையிலிருந்து வந்த ஒரு மாநில தலைவர் அவருடைய ஒரு பாசத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதில் வாக்கு அரசியல் என்ன இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் திரு அர்ஜுனமூர்த்தி. வணக்கம். கார்த்திகை செல்வன். அதாவது மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து 37 ஆண்டுகள். அப்ப பாத்தீங்க அப்படின்னா புரட்சித் தலைவர் மறைஞ்சு போனப்ப திரு அண்ணாமலை அவர்களுக்கு 2 வயது சிறுவனா இருந்திருப்பார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க. இப்ப நீங்க பேசுறப்ப முன்னாடி போட்ட அந்த வீடியோ கிளிப் நான் பார்த்தேன். பல 2ஆம் கட்ட அதிமுக முக்கிய தலைவர்கள் என்னோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு. நான் அவர் அளவுக்கு உயரமானதல்ல, பட் நான் ஒரு எதிர் சவால் நான் அவருக்கு வைக்கிறேன். ஏன்னா அந்த ஆடியோ வீடியோ அப்படிங்கிறது நிறைய அவர் வெளியிட்டு ஆதாரங்கள்லாம் வெளிப்படுத்திருக்கிறதுனால கேட்கிறேன். அந்த மாதிரி யாராவது அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் இது வரைக்கும் பேசியிருக்காங்கன்னா அதை தயவு செஞ்சு ஒரு பொது வெளியிட சொல்லுங்க. நம்பர் 1. நம்பர் 2, பாஜகவில் ஒரு 20 ஆண்டுகள் நான் பயணித்தவன் அப்படிங்கிற அடிப்படையில இன்றைக்கு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2ஆம் கட்ட பாஜக தலைவர்கள், முக்கியமான 2ஆம் கட்ட தலைவர்கள், மூத்த தலைவர்கள் என்னோட செல்போன் தொடர்பு கொண்டு அண்ணாமலை தேவையில்லாத வேறுனே ஒரு பிரச்சனையை கிளப்புறாரு, ஒரு புளிய வெட்டுறாரு, தயவு செஞ்சு உங்க தலைமையை பொறுமை காக்க சொல்லுங்க. அதை வெளிப்படுத்தலாமே. அண்ணாமலை வெளிப்படுத்தணும்னு சொல்ற கருத்தை நீங்க இப்ப முன்னோடியா இருந்து வெளிப்படுத்திட்டேன்னா அந்த படுத்திட்டீங்கன்னா அண்ணாமலை அவர்கிட்ட கேட்கலாம், உங்களுக்கு யாரெல்லாம் அப்படி சொன்னாங்க, ஒரு சவால் விட்டு இருக்கிறாரு, வெளிப்படுத்துங்கன்னு கேட்டுடலாம். நம்ம இல்ல சார், நமக்கு உள்ள நம்மளோட பெரியவங்க மூத்தவங்க அவங்க வெளியிட்டோம். என் போன்ல இருக்கிறது உடனடியா நான் வெளியிட தயாரா இருக்கேன். அண்ணாமலை 2ஆம் கட்ட அதிமுக தலைவர்கள் யாரு அவரோட தொடர்பு கொண்டாங்கன்னு அவர் வெளியிட்டாருன்னா அடுத்த நொடி உங்க நியூஸ் 18ல நேர்ல வந்து 2ஆம் கட்ட மூத்த தலைவர்கள் பலகாலமா இவர் மாதிரி யாருக்காக அண்ணாமலை தயாரிக்கப்பட்டார் அப்படின்னு அர்ஜுனமூர்த்திக்கு என்னோட நல்லா தெரியும். சம்பந்தமே இல்லாம பாஜக வண்டியில வந்து ஏறிட்டு அண்ணாமலை அவர்கள் முதல்ல வெளியிடட்டும். நிச்சயமா நான் அவர் என்ன தவறா சொல்லிட்டாரு? எம்ஜிஆர் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசிய ஒன்று, அதுக்காக அதிமுகவுடைய தலைவர்கள் என்ன அழைத்து பேசினார்கள் சொல்றாரு. அதுல ஒன்னும் நெகட்டிவா ஒன்னும் இல்லையா, பாசிட்டிவான செய்தி தானே சொல்றாரு. அதுல என்ன வெளியிடணும்? கார்த்திகை செல்வன், அதாவது அவருடைய ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னா குறைந்த, அதாவது போலீஸ்ல பாத்தீங்கன்னா அவர் ஒரு எஸ்பி லெவலுக்கு முன்னேற ஒரு நேர்மையான அதிகாரி, அதுல மாற்று கருத்து இல்ல. அரசியல்ல பாத்தீங்கன்னா இன்னும் அவர் கிரேட் 1 கான்ஸ்டபிள் அளவுக்கு தான் இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அவர்களை பாராட்டுற மாதிரி என் மனைவி கூட புரட்சி தலைவி அளவுக்கு வலிமை வாய்ந்தவர் அப்படின்னு தேவையில்லாத ஒரு சீண்டலை பண்ணாரு. இப்ப அதே மாதிரிங்க, ஒருவேளை அவர் உள்ளபடியே புரட்சி தலைவரை பாராட்டுன்னு நினைச்சிருந்தா சமகால தலைவர்களோட பாராட்டம்னா அது ஒரு பாராட்டுகளை பின்விளைவுகளை ஏற்படுத்துவது நல்லா தெரிஞ்சது வேலையை பண்றார். ஒருவேளை நீங்க பாராட்டுற மாதிரி இருந்தா மறைந்த மரியாதைக்குரிய எதிர்கட்சிகளாலும் பாராட்டக்கூடிய அடல் பிகாரி வாஜ்பாயும் புரட்சி தலைவரையும் நீங்க கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு எதிர்ப்பினை ஏற்படுத்திருக்காது. சமகாலத்துல வாழ்ற ஒரு தலைவர்களை பத்தி நீங்க இது பண்றதுங்கிறது அவங்க உள்நோக்கத்தோட பர்சனல் அஜெண்டாவோட பண்றாரு இல்லையா? நீங்க சியாம் பிரசாத் முகர்ஜி, தீன் தயாள் உபாத்யாயா, ஏன்னா அவரை பத்தி இவருக்கு தெரியாது. இவரு பாட்டா வேறதுக்காக தயாரிக்கப்பட்டு இங்க இந்த வண்டியில ஏறினவர், அதனால அந்த கட்சியோட வரலாறு உள்நோக்கம்னு எதை பாக்குறீங்க நீங்க? அதுதான் நான் சொல்றேன். தன்னுடைய சுய லாபம், அவருக்கு ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்கு. பொது எதிரி திமுக அப்படிங்கறத விடுத்து நேற்றைய நண்பன் அதிமுகவை சீர்டுவதை தனது வாடிக்கையாக வைத்துள்ளார் அண்ணாமலை. நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம், அம்மா அவர்களை எப்படி கம்பேர் பண்ணாரு, இப்ப புரட்சி தலைவர் எப்படி கம்பேர் பண்ணார் அப்படிங்கிறது பண்ணாத மாதிரி ஒரு ஒப்பீடு பண்ணா அந்த பக்கம் அண்ணன் ஜெயக்குமார் காத்துக்கிட்டு இருப்பாரு, அண்ணாமலை எப்ப பால் போடலாம், அதுல எப்ப சிக்ஸர் அடிக்கலாம் அப்படின்னு அவர் காத்துக்கிட்டு இருப்பாரு தெரியும். சோ அதை எதிர்பார்த்து புரட்சி தலைவரை புகழ்ற மாதிரி இது ஒரு குழியை வெட்டுறது, மறுபடியும் நேற்றைய நண்பனான அதிமுகவை சீண்டி பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு பர்சனல் அஜெண்டா. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2000 நான் வெளிப்படையா சொல்றேன், நான் பாஜகவில் பயணித்தவன், அதிமுக தலைவர்களோடு நல்ல தொடர்பில் இருக்கிறவன். 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி முடிந்ததற்கு ஒரே முதற் காரணம் அண்ணாமலை அப்படிங்கிறது நான் வெளிப்படையா முதல்ல சொல்லிடுறேங்க. 2026 ஒருவேளை அதிமுக விரும்புற மாதிரி ஒரு கூட்டணி ஏற்படாவிட்டால் தப்பி தவறி கூட ஒரு கூட்டணி பாஜகவோட ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கறது ஒரு அஜெண்டாவா எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக அவர் யாருக்கோ ஒரு ஆதாயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான்
இவர் வலுக்கட்டாயமா இன்னைக்கு புரட்சி தலைவரை புகழ்ற மாதிரி தேவையில்லாத நீங்க வேறு ஒரு ஆங்கிள் இதை பாக்குறீங்க. இது எம்ஜிஆர் அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான ஒரு அறிக்கை அல்ல, ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி என்று வந்துவிடக்கூடாது என்பதற்கான ஒரு அறிக்கை என்பதா உங்களோட பார்வை இருக்கு. நீங்க உங்க இன்டர்பிரேஷன் அப்படி ஒரு பாயிண்ட் சொல்லிடுங்க. பிஜேபி எல்லாருமே ஒத்துக்குவாங்க, இட்ஸ் ஐடியாலஜிக்கல் பேசிக் பார்ட்டி. அதிமுகங்கிறது ஒரு கல்ட் ஓரியன்டட் பார்ட்டிங்க. புரட்சி தலைவரை கடவுள் மாதிரி கும்பிடுறவங்க. அது இந்த ரெண்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால எம்ஜிஆர் அவர்களை வைத்து ஒரு வாக்கு வங்கிக்காக அவர் பண்ணல. தப்பி தவறி கூட ஏதாவது ஒரு சூழ்நிலையில் திரும்ப 2026 வரைக்கும் எந்த விதத்திலும் கூட்டணி கிடையாதுன்னு மரியாதைக்குரிய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்கார். இருந்தாலும் எனக்கு நல்லா தெரியும், 2ஆம் கட்ட பாஜக தலைவர்கள் அண்ணாமலை நீங்களாக அத்தனை பேரும் அதிமுகவோடு ஒரு சுமூகமான கூட்டணி ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற விருப்பத்தில் இருக்கிறாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழகத்தில் ஒரு கண்ணியமான அரசியல் நடத்திட்டு இருக்கு. அதிமுகவை தொடங்கிய ஒரு தலைவரை, நிறுவன தலைவரை புகழ்ந்து பேசுறதுதான சுமூகமான உறவுக்கான தொடக்கமா இருக்க முடியும். அதுதான் அதே விதமா தானே அவர் இருக்காருன்னு பார்க்கணும். சொல்ற ஆளும் சொல்பவரின் நோக்கமும் ஏற்கனவே எப்படியெல்லாம் இவர் அதிமுகவை காயப்படுத்தினார், அதன் மூலமா வலுக்கட்டாய அதிமுக அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு அவர் ஒரு காரணமா இருந்தார்கள். பழைய காரண காரிய விளைவுகளை புரிஞ்சுக்கிட்டு தான் அவரோட இதை பார்க்கணும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், இந்த கூட்டணி ஏற்பட வேண்டும் என்று தமிழகத்தில் ஒரு ரொம்ப டீசென்டான அரசியல் பண்ணிட்டு இருக்கிற ஜி.கே. வாசன் அவர்களுக்கு நான் இது மூலமா சொல்றேன், 2ஆம் கட்ட பாஜக தலைவர்கள் எல்லாம் இந்த ஒரு விருப்பத்தோடு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரை சொல்றேன், 2026 வரைக்கும் கூட்டணி கிடையாது அப்படின்னு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தாரு. ஆனா 2034 வரைக்கும் தப்பித்தவரை கூட இப்படி ஒரு கூட்டணி ஏற்பட்ட கூடாதுன்னு ஒரு பர்சனல் அஜெண்டாவோட அவர் செயல்படுறார். ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக இருக்கின்ற வரை அதிமுகவோட பாத்ரூம் கதவு கூட திறக்காது. அண்ணாமலை மாற்றப்பட்டால் ஒருவேளை வழிபிறக்கலாம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரி, பேசலாம். என்ன கதவு திறக்குது திறக்கலங்கிறதெல்லாம் நம்ம காலம் பதில் சொல்ல போது. திரு எம்ஜிஆர் அவர்கள் எப்படி கல்ட் இமேஜோ, கிட்டத்தட்ட பிரதமர் மோடியும் அப்படிதான் இருக்காரு பிஜேபிக்கு. அதில் இமேஜ் வைஸ் அப்படிங்கிறதா இப்போ இருக்கிற சமகால ஒப்பீடு. நம்ம பேசலாம்.